உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா, பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. தமிழ் காட்சி ஊடகம் தொடர்பாக காண்கின்ற வேளைகளெல்லாம் எமது அபிமானிகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறி வருகின்றார்கள். நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம், உங்கள் செய்திகளை நாள்தோறும் பார்த்து வருகின்றோம் என்றெல்லாம் எமக்கு கூறுகின்ற பொழுது உண்மையில் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தொடருங்கள் இந்த சேவையை, இதுபோன்ற தரத்தை நிலைநாட்டி செல்லுங்கள் என்றெல்லாம் ஆலோசனைகளை நேரடியாக வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். துயர் பகிர்வோம். இலங்கையின் ஒலிபரப்பு, இசை ஆகிய இரு பெரும் துறைகளின் ஆளுமை எம்மிடம் இருந்து விடைபெற்றிருக்கிறது. இசை என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பாக இலங்கை வானொலியின் மெல்லிசை ஈழத்துப் பாடல் துறையிலே மிக ஆழமாக, உறுதியாக, மிக நீண்ட காலம் தன்னுடைய அளப்பரிய பங்களிப்பை வழங்கியவர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவையின் பணிப்பாளராக இருந்து மிக உயர்ந்த சேவைகளை ஆற்றியவர் கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் 2025 பிப்ரவரி 17 அன்று ஆஸ்திரேலியாவில் காலமானார் என்ற செய்தியை சகோதரி சுமதி சுரேசன் அவர்கள் 17 காலையில் அறிய தந்திருந்தார். இந்த 17 காலை என்பது விடிந்ததா என்ற மனநிலை நிலை கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த துயரமான செய்தி உலகெங்கும் பரவியிருக்கின்றது. அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களை நேசிக்கின்ற மாணவ செல்வங்கள் பலர் உலகெங்கும் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் தங்கள் கவலையை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளுமையின் மிக உச்ச நிலையை பெற்றிருந்த, வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் இப்பொழுது வரலாற்றை படிப்பதற்கு மட்டும் தந்துவிட்டு விடை பெற்றிருக்கின்றார். அவரை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தவர்கள், அவரது அபிமானிகள், அவரது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த துயரஞ்சலி. பாரிஸ் ஒர்லி விமான நிலையத்திற்கும் போ நகரத்திற்கும் இடையிலான விமான போக்குவரத்து இணைப்பை மீண்டும் தொடங்கப்பட பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரூ மிகப்பெரிய ஈடுபாட்டை செலுத்தியிருக்கின்றார். இந்த விமான போக்குவரத்து இணைப்பு 2024 அக்டோபரில் பொருளாதார காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால்
பிரான்சுவா பைரோவின் முயற்சியால் இப்பொழுது இந்த சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவை அமெலியா நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வருகின்றது. இது தற்காலிகமாக மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. போ நகரத்தின் மக்கள் பாரிஸ் நகரத்தை எளிதில் வந்து சேர்வதற்கு இது உதவுகின்றது. பிரான்சுவா பைரோ இந்த சேவை இணைப்பை மீண்டும் தொடங்குவதற்கு பல மாதங்களாக முயற்சித்துள்ளார். இவர் போ நகரத்தின் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இணைப்பு மீண்டும் தொடங்கப்படுவது இவருக்கு ஒரு பெரு வெற்றியாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் செயற்கை நுண்ணறிவு AI துறையில் விரைந்து முன்னேற்றம் கண்டு வருகின்றது. AI உச்சி மாநாட்டை பாரிஸில் அண்மையில் நடத்தியிருந்தது. பல பில்லியன் யூரோவை AI தொழில்நுட்பத்திற்கு செலவிட முன்வந்திருக்கின்றது. பிரான்ஸ் லூசி செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த உள்ளது. இப்பொழுது அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் தமக்கான செயற்கை நுண்ணறிவு AI தளங்களை உருவாக்கி வருவது போன்று பிரான்ஸ் நாடும் தனக்கான லூசி செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துகின்றது. லூசி செயற்கை நுண்ணறிவு தளம் அறிமுகம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் ஏற்கனவே அது தோல்வியை தழுவியிருந்தது. இதனை அடுத்து திட்டத்திற்கு தேவையான நிதியை பிரான்ஸ் அரசு வழங்கும் என குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து லூசி செயற்கை நுண்ணறிவு தளம் அறிமுகம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் SAS லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. வாரம் தோறும் மரக்கறி வகைகள், வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட SAS லங்கா எக்ஸ்பிரஸ் 16 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் சோசலிஸ்ட் கட்சி பிப்ரவரி 17 திங்கட்கிழமை மாலை பிரதமர் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றது. இது பிரான்சுவா பைரோவின் பிரான்ஸ் வெளிநாட்டவர் குடியேற்றத்தில் மூழ்குகிறது என்ற கருத்துக்கு பின்னர் நிகழ்ந்திருக்கிறது. தேசிய கூட்டணி ரசம்பிளமோ நேஷனல் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்காது என்று தேசிய கூட்டணியின் துணைத் தலைவரும் வடக்கு பிரான்சின் நாடாளுமன்ற உறுப்பினருமான செபஸ்தியன் செனு பிப்ரவரி 17 அன்று பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் கத் வேரித்தே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளையில் தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்மானம் குடியேற்றத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று செனு மேலும் கூறியுள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சோசலிஸ்ட் கட்சியினர் எமனுவல் மேக்ரோ உடனான உடன்பாடுகளில் இருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு அமைந்திருக்கின்றது. பைரோவின் அரசாங்கத்தை வீழ்த்துவதும் வரவு செலவு திட்டத்தை தடை செய்வதும் ஆர்வமூட்டக்கூடியது. ஆனால் அது புதிய பிரதமர் ஒருவர் வேறுபட்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவார் என்று உறுதி அளிக்கப்பட வேண்டும் என செனு தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய தலைவர்களின் அவசர கூட்டம் நடைபெறுகிறது. பலம் மூலம் அமைதி என்று மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எமனுவல் மேக்ரோ, ஐரோப்பிய ஆலோசனை குழுவின் தலைவர் அந்தோனியோ கோஸ்தா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்டர்லைன் ஆகியோர் எலிசே அரண்மனையில் 2025 பிப்ரவரி 17 அன்று காட்சியளித்துள்ளனர்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய தலைவர்கள் திங்கள் இரவு எலிசே அரண்மனையில் உக்ரைன் பற்றிய அவசர கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ஐக்கிய அமெரிக்கா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு தயாராகிறது. அதில் இந்த குழுவினர் அழைக்கப்படவில்லை. பிப்ரவரி 17 திங்கட்கிழமை அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் அவசர கூட்டம் பலம் மூலம் அமைதி என்பதை மீண்டும் ஐரோப்பா உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன் டெர் லெயன், ஐரோப்பிய ஆலோசனை குழுவின் தலைவர் அந்தோனியோ கோஸ்டா ஆகியோரின் கூட்டு செய்தி வெளியாகியிருக்கிறது. உக்ரைனுக்கு ஐரோப்பா தனது இராணுவ உதவியின் பங்கை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதும் தேவையானது என்று இந்த இரண்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கூறியுள்ளனர். ஐக்கிய அமெரிக்கா புட்டினுக்கு மகிழ்ச்சி தர விரும்புகின்றது என உக்ரைனின் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி வருத்தம் தெரிவித்துள்ளார். என்று ஐக்கிய அமெரிக்கா புட்டினுக்கு மிகவும் இனிமையான விடயங்களை கூறுகிறது. அதுதான் பிரச்சனை. ஏனெனில் அவர்கள் அவருக்கு மகிழ்ச்சி தர விரும்புகிறார்கள் என்று அவர் ஜெர்மனியின் பொது தொலைக்காட்சியான ARD ஒளிபரப்பப்பட்ட ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார். நாங்கள் ஒரு கடுமையான போரின் நடுவில் இருக்கிறோம் என்று ஜெர்மனியின் அதிபர் ஒலாப் சோல்ஸ் கூறியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் உரையாடலில் ஈடுபடுவதற்கு தயாராகிறார் என்ற செய்தியை தொடர்ந்து ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்று கூடினார்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தொலைபேசி வழியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் உரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரையாடிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஐரோப்பிய பாதுகாப்பு கூட்டத்திற்கு முன்னர் திங்கள் அன்று இருவரும் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் ஐரோப்பியர்களை கெர்மின் உடனான தனது பேச்சுவார்த்தை திட்டங்களில் இருந்து விலக்கி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். உங்கள் அழகை மெருகூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம். பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம். 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். பிரான்ஸ் நாடும் ஜெர்மனியை போன்று எல்லைகளை மூட வேண்டும் என பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ கருத்து வெளியிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் ஷங்கென் ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகளுக்கு இடையில் எல்லைகளை மூடுவது, கெடுபிடியான சோதனைகளை கையாள்வது ஒப்பந்தத்திற்கு முரணானது என தெரிவிக்கப்படுகின்ற பொழுதிலும் ஜெர்மனி நாடு தன்னிச்சையாக தனது எல்லைகளை பிப்ரவரி 12 முதல் மேலும் 6 மாதங்களுக்கு மூட உள்ளதாக நாட்டின் அதிபர் ஒலாஃப் சோல்ஸ் அறிவித்துள்ளார். ஜெர்மனி தங்கள் எல்லைகளை மூடியதால் ஏறத்தாழ 47,000 குடியேற்றவாசிகளை நாட்டுக்குள் வரவிடாது தடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1900 கடத்தல்காரர்களை தாம் கைது செய்திருப்பதாகவும் ஜெர்மனி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஜெர்மனிக்கு சிறந்த பாதுகாப்பு என்று ஜெர்மனி நாட்டின் அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் விவரம் வெளியிட்டுள்ளார். ஜெர்மனி நாட்டில் பிப்ரவரி 23 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலின் மூலம் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர்
பழமைவாதியான ஃப்ரிட்ரிஸ் மேட்ஸ் புகலிட கோரிக்கையாளர்கள் உட்பட அனைத்து ஆவணமற்ற வெளிநாட்டினரையும் தடுத்து நிறுத்தி அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், நிரந்தர எல்லை கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என மிக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார். இதனையே அவர் தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் பேசி வருகின்றார். ஜெர்மனியின் நிலைப்பாடுகளை அவதானித்து வரும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ ஜெர்மனி கடைபிடிக்கும் வெளிநாட்டவர் தொடர்பான கட்டுப்பாடுகளை பிரான்ஸ் நாடும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றார். பிரான்ஸ் தேசமும் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஜெர்மனி அரசின் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என பிரான்ஸ் உள்துறை அலுவல்கள் அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் தற்காலிக ஐரோப்பிய உச்சி மாநாட்டை திங்களன்று பாரிஸில் நடத்தியுள்ளது. முக்கிய ஐரோப்பிய நாடுகள் கண்டத்தின் பாதுகாப்பை பற்றி விவாதித்துள்ளன என்று பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ கூறியுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தலைமையில் பாரிஸில் ஐரோப்பிய தலைவர்களின் ஒன்றுகூடல் இந்த உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. இது உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை பற்றி ஆராயும் மாநாடாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ பிரான்ஸ் அந்தருக்கு வழங்கிய செவ்வியொன்றில் தெரிவித்திருக்கிறார். இந்த அமர்வுகள் அடிக்கடி நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிட்ட இந்த மாநாடு குறுகிய கால அறிவிப்பில் கூட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூல் ஆஃப் ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜூரிச். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜூரிச்.